காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். சரி தே, நான் ரூமுக்கு போறேன். பத்மா, உன்ட்ட ஒன்று கேட்கணுமா? என்னங்க தே? இந்த கல்யாணத்துல சக்திக்கு விருப்பம் இல்லையோ? தே இல்லம்மா, எப்போ சக்தி நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சிரிச்ச முகத்தோட அத்தேன்னு கூப்பிட்டுட்டே தான் வருவான். அங்க சக்தி வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். யார்கிட்டையும் பேசவும் இல்லை, முகத்துல அந்த சந்தோஷம் கூட இல்லையே. அத்தே, நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க தே. அவனுக்கு இந்த நிச்சயம் நடக்கிறது பிடிக்கல. அப்புறம் அவன் நம்ம நீலவேணி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு கயலக்காவை தான் விரும்புகிறான். கயலக்காவும் இவனை தான் விரும்பினாங்க. 2 வீட்லேயும் ஏதோ பிரச்சனை நடந்துருச்சு தே. அதை சக்தியை நான் சால்வ் பண்ணுறதுக்குள்ளே இப்போ சடனாக பெரியம்மா சக்தி எனக்கு பிரியாக்காவை நிச்சயம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க தே. முன்ன மாதிரியே இப்பயும் ஒரு சில பெரியவங்க இப்படி வீண் பிடிவாதத்தை பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ பாரு, பாதிக்கப்படுறது என்னமோ அந்த 2 பிள்ளைங்க மனசு தான். சரிம்மா, நான் போயிட்டு அடுத்த வாரம் வரேன். அதுக்குள்ளே நீங்களும் நான் சொன்னதை யோசிச்சு வச்சிருங்க. சரிங்கய்யா. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க நீ? உனக்கு வீட்டில் வேறு வேலையே இல்லையா? வாங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? இப்போ யாரு? நல்லா இருக்கா ஆண்டி. நீ நல்லா தாண்டா இருப்ப, ஏன் நல்லா இருக்க மாட்டே? அதான் ஊர்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ஜாலியாக தானே சுத்திக்கிட்டு இருக்க. என்னாச்சு 2 பேரும் திடீர்னு வந்திருக்கீங்க, ஃபோன் கூட பண்ணாம? உன் ஃபோன் எடுத்து முதல்ல பாருமா. எத்தனை மிஸ்டு கால் விட்டுருக்கோம், ஒரு ஃபோன் கூட அட்டன் பண்ணல. ஃபோன் மேலே இருக்குது, நான் இவ்வளோ நேரம் கீழே இருந்தேனா, அதான் ஃபோன் பார்க்கல. சாரிப்பா. சரி, சினிமாவுக்கு போகலான்னு இருக்கோம். நீ வரியா? ஃப்ரீயா? நான் ஃப்ரீ தான் தருண். பத்மா வரலையா? அவள் வெளியில தான் இருக்கா. ஓ சரி. என்னம்மா, வீட்டுக்கு தரகர்லாம் வந்துட்டு போகிறாங்க? ஆமையா தருண், நம்ம அபிக்கு தான் மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தோம். அதான் ஒரு இடம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஓ ஓகே ஆண்டி. பையன் நல்ல பையனானு விசாரிக்கணும்னா சொல்லுங்க ஆண்டி. எனக்கு தெரிஞ்சவங்க நல்ல செட்டில்டாக இருக்கிறவங்க அபிக்கு பொருத்தமாக ஒரு 3 பேர் இருக்காங்க ஆண்டி. அதையும் வேணா சொல்கிறேன் ஆண்டி, நீங்கள் வேணா விசாரிச்சு பாருங்கள். டேய் போதும், இன்னும் 2 வார்த்தை மட்டும் மேலே பேசணும்னு நினச்சிக்கோ. அபி உன்னை பார்வையாலே எரிச்சிருவா. ஆனால் தான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு நானே மாப்பிள்ளை பார்க்கேன்னு சொல்கிற ஆள் நீயா தாண்டா இருப்ப. சோழி முடிஞ்சிச்சு, வேற யாரும் தேவையில்லை. விட்டா இவனே நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவான் போல. சரி தருண், இப்போ நீங்கள் சினிமாவுக்கு போயிட்டு வாங்க. 2வது வீட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்கப்பா, பொறுமையாக பேசிக்கலாம். சரிங்க ஆண்டி. கயல், நேற்று நடந்த எல்லாம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னதாம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே சால்வ் பண்ண முடியும். உங்க அப்பா எதுக்கு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்காங்க? இப்படியே அமைதியா இருந்துரு. இங்க பாரு, நீ என்ன நினைக்கன்னு எனக்கு தெரியல. நிச்சயம் வேணா அவ கூட நடந்திருக்கலாம், ஆனா கல்யாணம் கண்டிப்பா உன் கூட தான் நடக்கும். அதுக்குள்ள நீயே என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன்னா 2 பேர் வீட்லயும் பேசி கல்யாணத்தை சந்தோஷமா முடிக்கலாம். அப்படி இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை கயல். கண்டிப்பா உனக்கு என் மேல அன்பு இருக்கு இன்னமும். நான் கல்யாணத்தன்னைக்கு கண்டிப்பா உன் கழுத்துல தான் தாலி கட்டுவேன். நான் வரேன். என்னது 1000 ரூபாயா? காசு இல்லாமல் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். 1000 கூட 500 கூட 5000 கூடன்ட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் காசுன்ட்டு சும்மா இரு பேசாம. சரி, நான் 2000 கேட்குறேன். அது சரி, எங்கே போகணுங்கிறதுக்காண்டி காசு கேட்க? இல்லைங்க, அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதான் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரலான்னு பார்த்தேன். நீங்கள் காசு தரல, தந்திருந்தா போயிருந்திருப்பேன். இனி என்ன செய்யறது? சரி விடுங்க, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அட கடவுளே, இதை முதலையே சொல்லியிருக்கலாம்ல. 1000 ரூபாய் என்ன 5000 ரூபா தந்திருப்பேனே.